பிரவீன் நீங்கள் வா, பக்கத்தில் வா. இந்த செடியை ஃபோக்கஸ் பண்ணு. இந்த செடியை நான் எவ்வளவு தான் உரம் போட்டும் அதுக்கு தண்ணி ஊற்றியும் இது வளரவே இல்லை. வளர்ந்துச்சு, ஆனால் இந்த கம்பியோட கனெக்ட் ஆகும்போது இது நான் கொடி இல்லை, அதனால் கனெக்ட் பண்ணி விடும்போது அது வளரவே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கம்பி டைரெக்டாக சன்லைட்டோட எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. அப்படின்னு சொல்லும்போது சூரிய ஒளி பட இந்த கம்பி என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆக அது வளரவே இல்லை. அப்புறம் தான் யோசிச்சு நான் ஒன்று செஞ்சேன். என்ன செஞ்சேன் தெரியுமா? த்ரெட் இருக்குதுல்ல, அந்த சணல் இருக்குதுல்ல, சணல் கயிறை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நான் சுற்றுனதுக்கு அப்புறம் அதை நான் கொடியை நான் அதில் திருப்பி சுற்றி விட்டேன். அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு, யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு எப்படி பூ பூத்துருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் சைக்காலஜியில் செட்டிங் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கும் சுச்சுவேஷன்ஸுக்கு இடையில ஒரு சின்ன கேப், நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கு பேர் தான். நீங்கள் நினைக்கலாம் இது ஏதோ செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது செல்ஃபிஷ் கிடையாது. இது செல்ஃப் கேருக்கும் செல்ஃபிஷ்க்கும் வித்தியாசம் இருக்குது. செல்ஃப் கேர் உங்களை ஒன்று ஒன்றா செதுக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இல்லையோ, உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, அன்ஹெல்தியாக இருக்குதோ அதுக்கு நோ சொல்ல கற்றுக்கணும். உங்களுக்குன்னு ப்ரைவேட் ஸ்பேஸ் நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. அது உங்களுக்கும் சூரியனுக்கும் இடையில இந்த த்ரெட்டு மாதிரி, உங்களுக்கும் ஹாட்டான இந்த அயன் ராடுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த த்ரெட்டு மாதிரி. ஸோ செட்டிங் பவுண்ட்ரி வில் மேக் யூ டு க்ரோ. அது இந்த செடி மாதிரியே அழகாக பூக்க உங்களை வைக்கும். பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாரா?